எதற்கு இந்த போர்? அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கா? இல்லை நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்கிறதுக்கா? இல்லை தனிப்பட்ட மனுஷனோட விருப்பு வெறுப்புக்காகவா? இந்த உலகத்தை யார் படைச்சிருப்பா? நம்மளுக்கு தெரிஞ்ச கடவுள் தாங்க. அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நீ பெரியாள் நான் பெரியாள்னு இங்கே போர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் சூழல் எவ்வளோ மோசமாகுது பாருங்கள். இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கோம், மேட்ச் பார்க்குறோம், நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரோம், தூங்குகிறோம். ஆனால் அங்கே அப்படி இல்லையே. நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் எனக்கு அந்த எல்லாமே நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த போர்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகணும்னு என்னோட வேண்டுகோள். அதுக்கு என்னால் முடிஞ்சது மெடிடேஷன் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஸோ ஈரான் ஈராக்கோட போர் முடியிருக்காக மெடிடேஷன் பண்ணுறேன். ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஹனுமான். I focus on my inhale and exhale, breathing. 50 minutes of meditation starts. My motto is only one thing is மெடிடேஷன் எப்படியாவது லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரதுக்காக தான் இந்த 180 days சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இருக்கேன். நான் மெடிடேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போர்லாம் மைண்டுக்கே வராது. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த உலகத்துக்கு எதுவுமே கிடையாது. ஸோ மெடிடேஷன் கண்டிப்பாக நம்ம கூட பீஸையும் லவ்வையும் அதிகப்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈரான் ஈராக்காக இருந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, ரஷ்யா அமெரிக்கா வந்தாலும் சரி, மெடிடேஷன் கற்றுக்க பண்ணாங்கன்னா பாருங்கள், பேச்சுக்கே இடம் இருக்காது என்னோட கருத்து. சற்று யோசிச்சு பாருங்கள், எதுக்கு இந்த போர்? 3 வேளை சாப்பாடு, ஒரு 8 to 9 hours ஸ்லீப்பு, எல்லாருக்கும் இருக்கிற ஃபேமிலி இருக்குது. அப்படி இருக்கையில் இப்போது நான் உங்களுக்கு ஈராக்கை கைப்பற்றினாலும் இல்லை ஈரானை கைப்பற்றினாலும் என்ன யூஸ் இருக்க போகுது? வேணால் ஒன்று பண்ணலாம். ஈரான் அலோவ் பண்ணாங்கன்னா ஈராக்கை சுற்றி பார்த்துட்டு போக சொல்லுங்கள். ஈராக் அலோவ் பண்ணால் ஈரான் சுற்றி பார்த்துட்டு போக சொல்லுங்கள். அதிகாரத்துக்காக கைப்பற்றுறதுக்காக போர்கள் பொதுவாகவே நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மனுஷன் தேவைக்கு தகுந்ததுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? வேணாம், ஒரு காரில் தான் போக முடியும். 7-8 காரில் போக முடியுமா? ஸோ நம்ம தேவைக்கு மீறி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இது இயற்கையோட நியதியே தான்.
மக்களே, இந்த வார் எதுக்காக நடக்குது? சரி, வார் நடக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நான் மெடிடேஷன் பண்ணுறோம், மூச்சு உள்ளே போகிறதையும் வெளில வரதையும் கவனிக்கிறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய ஓல்டு மெமரிஸ், தாட்ஸ், நம்மளுடைய கோபம், நம்மளுடைய ஈகோ, எப்போ நடந்த விஷயங்கள் நம்ம ஞாபகம் கண்டிப்பாக வரும். ஏன் அதுவுமே அதை எப்போ நம்ம கடந்து போவோம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது. ஸோ இப்படி இருக்கையில் யோசிச்சு பாருங்கள், தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி தானே ஒரு கண்ட்ரிக்கும் வார் ஏற்படுது. ஸோ அப்போது அவங்களுக்குள்ள அந்த ஏற்பட்டிருக்க வலி வேதனையை அவங்க கடந்து போகாததான் மெயின் காரணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. ஒரு அறிவிலேருந்து 6 வரைக்கும் வந்திருக்கோம். சும்மா வர முடியாது. எத்தனையோ ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சண்டை போகிறதுக்கா? எனக்கு யோசிச்சு பாருங்கள், நம்மளோட காலத்தில் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எப்படா விலங்குலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னுக்காக வீடு கட்டினோம். ஒரு இடத்துக்கு மேலே பசி ஏற்பட்டுச்சு, எப்படா சாப்பிட யோசித்தோம், அக்ரிகல்ச்சர் கற்றுக்கிட்டோம். இப்போ என்னன்னா எல்லாமே கற்றுக்கிட்டோம், எல்லாமே நம்மள இருக்குது, ஆனால் எனக்கு இது பத்தலை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடுச்சு. எதுவுமே இல்லாத போது ஏதாவது கிடைச்சா போதும்னு நினச்சோம். இப்போ எல்லாம் வந்துடுச்சு, இது பத்தலை நினைக்கிறோம். இது என்ன போனோம்னு நமக்கு புரியல. ஸோ இந்த வார் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறது நமக்கு எங்கேயும் தெரியாது. ஆனால் என்ன காரணமாக இருந்தாலும் சரி, இது கடவுள் கொடுத்த உலகம். இதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் இல்லை, எனக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதை நம்ம சரி செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லோரும் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், அது எல்லா கண்ட்ரியும் பேசி ஈராக் பிரச்சனையை சால்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பிரச்சனையும் சரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இந்த கருத்து. ஸோ இன்றைக்கி நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து மெடிடேஷன் பண்ண பார்க்குறேன். சீக்கிரமாக வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். உங்களுக்கு எது போக மாற்றங்களை உருவாக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், அஞ்சனா.